ஆல்டர்னேட்டிவ்லி, மாறாக, இதுக்கு பதிலாக. இதை வந்து எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் படுத்தலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம we could order pizza, alternatively we can cook at home. நம்ம கடையில் பிஸா ஆர்டர் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், வீட்லேயும் சமைச்சு சாப்பிடலாம். we can go by train, alternatively we can drive. நம்ம ட்ரெயின்லேயும் போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம எப்படி போகலாம், கார்லேயும் டிரைவ் பண்ணிட்டு போகலாம். இப்போ இதோட சினானிம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதர்வைஸ், ஆன் த அதர் ஹேண்ட், இதெல்லாம் வந்து அதோடைய சினானிம்ஸ். இப்போ இதே சென்டென்ஸை அதர்வைஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். we can go by train, otherwise we can drive அப்படி கூட சொல்லலாம். இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்லி வேணாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. நம்ம சினிமாவுக்கு போகலாம், இல்லைன்னா வீட்லேயே டிவி பார்க்கலாம். அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி அடிக்கடி, தினமும் நடக்கிற ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்லியை பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he visits his grandparents frequently. அவனுடைய தாத்தா பாட்டியை அவன் அடிக்கடி போய் பார்ப்பான். I frequently check my emails. நான் என்னுடைய இமெயிலை அடிக்கடி செக் பண்ணுவேன். buses don't run frequently at night. இரவு நேரங்களில் பேருந்து அதிகமாக ஓடாது. இதோட சினானிம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா often, regularly, repeatedly. ரெகுலராக நடக்கிற விஷயம், திரும்ப திரும்ப நடக்கிற விஷயம், அடிக்கடி நடக்கிற விஷயம், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணலாம். நெசசரி, இதெல்லாம் அதோட மீனிங்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை ஒன்று வலியுறுத்தி சொல்கிறீங்களோ, ஏதாவது ஒரு விஷயத்தை வலியுறுத்துறீங்க, வற்புறுத்துறீங்க, அதை செஞ்சே ஆகணும், கட்டாயப்படுத்துறீங்க, இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லலாம் இதை உபயோகப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் சர்வைவல். தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. டு வியர் ஹெல்மெட் இஸ் எசென்ஷியல் வைல் ரைடிங் அ பைக். பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாகும். இந்த மாதிரி குட் ஸ்லீப் இஸ் எசென்ஷியல் ஃபார் குட் ஹெல்த். நல்ல தூக்கம் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது, முக்கியமானது. இப்போ எசென்ஷியலோட சினானிம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சினானிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டல், நெசசரி, க்ரூஷியல். நேர்மையான குணம் வந்து மனிதனுக்கு மிக மிக இன்றியமையாதது. இதை நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். இதை எப்படி எசென்ஷியல் யூஸ் பண்ணி சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது, நம்ம எல்லாருக்குமே எல்லா வேர்ட்ஸுமே ஃபெமிலியர் தான். ஆனால் நம்ம பேசும்பொழுது சில நேரங்களில் அந்த வெக்காப்ஸை நம்ம தேடுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை, அதுக்குள்ள மீனிங், அந்த சென்டென்ஸ் அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெல்கம் டு பூஸ்ட் யுவர் பேக்கப் சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயிங் சம்திங். ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறது, அதை பற்றி முழுமையான புரிதல் இருக்கிறது. ஷீ இஸ் அவேர் ஆஃப் ரிஸ்க். அவள் ஆபத்துகளை பற்றி அறிந்திருக்கிறாள். பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ். உங்களது சூழ்நிலைகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். He wasn't aware of the new rules. அவன் புதிய விதிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. அவேரோட சினானிம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ், மைண்ட்ஃபுல். யூஸ் திஸ் வேர்ட் when you are talking about knowledge, safety or attention to something. இதே போல் தினமும் ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ பூஸ்ட் யுவர் பேக்கப் சீரீஸ் பாருங்க. அட்ஜெக்டிவ், இதோட மீனிங் வந்து இங்கிலீஷ்ல படி. வெரி கேர்ஃபுல் அண்ட் ப்ரிசைஸ். இத வச்சு உனக்கு தமிழ்ல சொல்ல தெரியுமா பாரு. ரொம்ப கவனமாக, நுணுக்கமாக.
இத படி பார்க்கலாம். Someone who pays attention to every little detail. இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன டீடைலை விடாம அப்படி இல்ல, ஒரு வேலை செய்யும் பொழுது ரொம்ப கவனமாவும் நுணுக்கமாவும் செய்யணும். ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணணும், அதை செக் பண்ணி நம்ம கரெக்டா செஞ்சிருக்கோமான்னு திரும்ப திரும்ப செக் பண்ணி விடாம பண்றதுதான் என்னது, மெட்டிகுலஸ். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? The artist was meticulous in every stroke. என்ன அர்த்தம்? அந்த ஓவியர் ஒவ்வொரு படத்துலயும் ஒரு சின்ன விஷயத்தையும் நுணுக்கமா செய்யறாரு, நுணுக்கமா வரைஞ்சிருக்காரு. நுணுக்கமா ஒரு கோடுனாலும் அதை விடாம வரைஞ்சிருக்காரு. செகண்ட், she is a meticulous student who always checks her work twice. work சொல்லு. work twice. இதுக்கு என்ன அர்த்தம்? அவ ஒரு மெட்டிகுலஸ் ஸ்டூடெண்டா இருந்தா அவளுடைய வேலையை அவ ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுவா. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு தான் அப்புறமா சப்மிட் பண்ணுவா. ரொம்ப கவனமா செய்வா அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாரு, இஃப் யூ ஆர் மெட்டிகுலஸ் யூ டோன்ட் மிஸ் ஈவன் அ டைனி டீடைல்ஸ். நம்ம மெட்டிகுலஸா இருந்தோம்னா என்ன பண்ண மாட்டோம், சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம விட மாட்டோம். தட் மீன்ஸ் ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு கமா, அதெல்லாம் கூட எழுதும் போது எப்படி எழுதணும், கவனமாவும் நுணுக்கமாவும் எழுதணும். சரியா? அடுத்தது படி. be meticulous in learning. படிக்கும் பொழுதும் எதையாவது கத்துக்கும் போதும் என்ன எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். மெட்டிகுலஸ்ன்ற வார்த்தை இனிமே மறக்குமா உனக்கு? மறக்காது. குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு புது வார்த்தை கத்துப்போமா நம்ம? கத்துக்கலாம் டீச்சர். இந்த வார்த்தையை படி பார்க்கலாம். படிக்க ட்ரை பண்ணு. bamboozle. என்னது? bamboozleன்றது ஒரு verb. verbனா என்னப்பா? ஆக்ஷன் வேர்ட்ஸ். நாம செய்யற செயல்களை தான் நம்ம வந்து verbன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல மீனிங் படி பார்க்கலாம். to trick or confuse someone, often in a playful sneaky way. டூப்பு விட்டு ஏமாத்துறது தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆசை வார்த்தை பேசி நம்மள என்ன செஞ்சிருவாங்க, ஏமாத்திருவாங்க. அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு தான் வந்து bamboozle அப்படின்னு பேரு. இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கா? புதுசா தானே இருக்கு. ஆனா இது எத்தனை வருஷமா நம்ம கூட இருக்கு? 300 வருஷமா நம்ம கிட்ட இந்த வார்த்தை இருக்கு. இது வந்து ஒரு ஃபனி சவுண்டிங் வேர்டு. அதாவது கேட்கும் போதே எப்படி இருக்கு, நமக்கு ஒரு மாதிரி இது வித்தியாசமான வார்த்தையா இருக்கு. அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம், ஃபனி சவுண்டிங் வேர்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போமா? படி பார்க்கலாம். the magician, அந்த சைட் பார்த்து அப்படி படி. the magician bamboozled the audience with his amazing trick. இதுக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்ல ட்ரை பண்றியா? சொல்லு பார்க்கலாம். மெஜிஷியன்னா யாரு? மேஜிக் பண்றவங்க என்ன பண்ணாங்க, ஏமாத்தி நம்ம கண் கட்டி வித்த பண்ணி நம்மள எல்லாம் ஏமாத்திட்டாங்க. மேஜிக் நம்ம கண்ணு முன்னாடிதான் இருப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா நமக்கே தெரியாம ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி மேஜிக் காமிப்பாங்க இல்லையா? அப்ப நீங்க இந்த வார்த்தைய என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். bamboozled அப்படின்ற வார்த்தைய. இப்ப அடுத்த வார்த்தை படி. don't let the fancy words bamboozle you. யாராச்சும் ஏமாத்துறதுக்காக ஆசை வார்த்தை சொன்னாங்கன்னா அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாறக்கூடாது. அடுத்தது படி. if someone bamboozles you they have fooled you like a boss. என்னது, யாராவது உங்களை ஏமாத்தினாங்கன்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஆனா பெரிய ஆளு பரவாயில்ல, அவங்களே ஏமாத்திட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நம்ம எப்பயுமே கவனமா யார்கிட்டயும் ஏமாறாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னைக்கு என்ன வார்த்தை கத்துக்கிட்டோம்? bamboozle. மறக்குமா இந்த வார்த்தை? மறக்காது. இது புதுசான வார்த்தையை மறக்காம இருப்பியா? மறக்க மாட்டேன்.